பிரியா, பாப்பா பேர் தீபக். அவன் பிறந்ததுலேருந்தே ஒரே லூஸ் மோஷன் வாந்தியும் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தோம். அப்போதான் அவனுக்கு மேத் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம், சுகன்யா மேம் பார்த்துருந்தோம். அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கும் போது அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது, அவனுக்கு சரியான வெயிட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதோட அவனுக்கு 1 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவன் கரெக்டான வெயிட் வந்துட்டான். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு டெஸ்ட்டு மேட்டுவோம். ஜெனட்டிக் டெஸ்ட்டு வந்து அவனுக்கு லிவர்லேருந்து கிட்னிக்கு போகிற சுரப்பி வேலை செய்யலை, அதனால தான் அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னாங்க. முதல்ல நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனால் இது குழந்தைக்கு பெரிய சர்ஜரினாங்க. நாங்கள் வேண்டாத கடவுளே இல்லை. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. குழந்தை உயிரை காப்பாற்றி கொடுத்தது எல்லாருக்கும் நன்றி. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். குழந்தைக்கு அவன் கிட்னியும் அதேமாதிரி சரியாயிடணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாக்டர்ஸ் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ. வணக்கங்க, நான் டாக்டர் வெங்கடேஷ், கன்சல்டன்ட் அப்டாமினல் ஆர்கன் அண்ட் மல்டிவிசரல் டிரான்ஸ்பிளான்ட் டீம், மலர் ஹாஸ்பிட்டல், சென்னை. ஸோ எங்கள் பேஷண்ட் வந்து 2 வயசு குழந்தைங்க. ஸோ முதல்ல ரீனல் ஃபெயிலியர்னு வந்திருந்தாங்க. அதுக்கு எவாலுவேட் பண்ணுறப்போ ப்ரைமரி ஹைப்பர் ஆக்சிலூரியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறது கண்டுபிடிச்சோம். அந்த கண்டிஷனில் என்ன பிரச்சனைன்னா, லிவரில் இருக்கிற ஒரு என்சைமோட குறைபாடுனால தான் வந்து இந்த கண்டிஷன் வந்து இது ரீனல் ஃபெயிலியராக ப்ரெசென்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பிளான் பண்ணோம். ஸோ குழந்தையோட பாட்டி வந்து லிவிங் டோனராக இருந்தாங்க. அவங்க கிட்டேருந்து ஒரு பகுதி லிவர், அதாவது மோனோ செக்மெண்ட் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பகுதி குழந்தையோட வயிற்றை அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பகுதியை, குழந்தையோட வயிற்றுக்குள்ளே சரியாக இருக்கணும். குழந்தையோட மெட்டபாலிக் டிமாண்ட், அதாவது அந்த லிவரே வந்து சாதாரணமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கணும், கண்டிஷன் இருக்கணும். அதே மாதிரி அதோட வயிறுலையும் உள்ளே போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு லெவல், ஒரே ஒரு செக்மெண்ட், மோனோ செக்மெண்ட் லிவரில் எடுத்து இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர் பண்ணோம். ஸோ இது குழந்தையோட பாட்டி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 hours ஆச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. குழந்தைக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 5 to 6 hours ஆச்சு. குழந்தையோட பழைய டிசீஸ் லிவரை எடுத்துட்டு இந்த பாட்டியோட லிவரை வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். இதில் என்னென்னா, ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து திருப்பி டயாலிசிஸ்ங்கிறது தேவையப்படலை. ஸோ நாங்கள் முதல்ல பிளான் பண்ணது குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போவே வந்து குழந்தைக்கு டயாலிசிஸ் தேவைப்படாமல் அதோட குழந்தையோட கிட்னிஸ் வந்து திருப்பி ரெக்கவர் ஆகி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை 7 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இப்போது நல்லா இருக்காங்க. My name is Dr. Anil Vaidya. I'm a transplant surgeon with the MGM Malar Hospital. Today we're discussing about this transplant that's perhaps saved the child from having another transplant, kidney transplant. What the child had was a metabolic disorder of the liver that causes a lot of accumulation of oxalate crystals in the body, which go and embed into the kidney and cause kidney failure. But we're not here to really talk about the transplant as such, because there's a lot of people doing liver transplants, and there's nothing new doing a liver transplant. Maybe it was a more complex operation, the monosegment, that very few people or centers do, but that was not the main reason for this press conference. The main reason was to bring awareness to any child that presents with a possibility of kidney failure. I think it's important that we check them genetically or do genetic testing to find out what is the real cause of that kidney failure, and that's where you can discern the treatable factors versus the untreatable factors. Other factors like FSGS and what have you, which affect the kidney, are not treated with a liver transplant. There's only metabolic diseases of the liver that can affect the kidney that can be treated with a liver transplant. The second message is that the question whether we should be doing kidney and liver at the same time versus do the liver first, stabilize the patient, and then sequentially do the kidney. And that is the reason we brought in this topic to be discussed. There is a worldwide, there's a discussion of whether we should be doing combined liver and kidney for this condition, or we should be doing it sequentially. We as a team, since we found that the diagnosis was very, very earlier in the disease process, and there may be a chance of functional reserve of the kidney,
we opted for the sequential procedure, that is liver first and then the kidney. And luckily, this child, was blessed to have a family that is closely knit, and the grandmother came forward to donate a small portion of a liver that has perhaps saved the child undergoing another transplant, which is why we say one organ has saved two of his kidneys. Thank you.